தொலைக்காட்சியினுடைய விவாதம் நடக்கிறது. ஒவ்வொருவரும் அவர் கருத்துக்களை பேசக்கூடிய வகையில் பல்வேறு பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. அதுல நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் மதிவதனி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுன் சம்பத் எந்திரிச்சு அடிக்க வர்றான். எவ்வளவு திமிரு, எவ்வளவு திமிரு. இதையெல்லாம் ஏன் செய்யறான் அப்படின்னா, நாம ஒரு கருத்தை, ஒரு தெளிவை, மக்களுக்கான சித்தாந்தத்தை சொன்னோம்னா அச்சப்படுகிறார்கள். மக்களுக்கு அறிவு வந்துவிடக் கூடாது என்று கவலைப்படுகின்றான், கோபப்படுகின்றான். மக்களிடத்தில் தெளிவை கொடுத்து விட்டால் அவர்கள் தங்களது அடிமை சங்கிலியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இந்துத்துவ கூட்டத்துக்கு இருக்குது. அதனால எந்திரிச்சு அடிக்க வர்றான். அர்ஜுன் சம்பத்து, நானும் கோயம்புத்தூர்காரன் தான், அங்க வந்து கூட்டம் போடுறோம், வந்து பார், வந்து பார். 2018 நீ பேசுன பொதுவா அந்த வா போ அப்படின்னு மரியாதை குறைவாக பெரிய அரசுகள் பேச மாட்டார்கள். மனிதர்களை நாம் மரியாதையுடன் அழைப்போம், ஆனால் விலங்குகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. 2018 மதுரையில வந்து பேசினா திருமுருகன் நாக்க அறுத்துருவேன் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் பேசினாப்ல. கூட்டத்தை போட்டு 1000 பேரோட நின்று பேசணும். ஆளை காணோம். 1000 பேர்த்த பார்த்து பயந்து ஓடினியா இல்லன்னு தெரியாது. நாங்க 10 பேர் இருந்தாலும் திருப்பி அடிப்போம், திருப்பி அடிப்போம். கருத்து பேசுனா அந்த கருத்துக்கு மறுத்து பேசு, மறுத்து பேசுவதற்குரிய விவரம் இருந்தால் தெளிவாய் பேசு, அந்த தெளிவாய் பேசுவதற்கான விவரம் இருந்தால் துணிவாய் பேசு. நீ துணிவாய் பேசுறதுக்கு வக்கு இல்ல, தெளிவாய் பேசுறதுக்கு வக்கு இல்ல, மிரட்டி பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த மிரட்டலுக்கு எப்படி பதில் கொடுக்கணுமோ அப்படி பதில் கொடுப்போம். திருநெல்வேலியிலே, தென்காசி பகுதியிலே, சுரண்டை என்கின்ற பகுதியிலே திராவிட கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கார் மிக விளக்கமாக. நமக்கெல்லாம் எது அடிமை சங்கிலியாக வந்தது அப்படிங்கறதை மிக எளிமையாக ஒரு இளம் தோழனாக, அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு 20-25 வயதுக்குள்ளதான் இருக்கும், பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மேடையில ஏறி அந்த ஒளிவாங்கியை அணைக்கிறார்கள். யாரே சங்கி கூட்டம். காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. காவல்துறை பொதுக்கூட்டத்தை நிறுத்துங்கள் என்று பேசுபவர்கள் இடத்துல வந்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா தந்தை பெரியாரை பேசினா பயம் வருது? தந்தை பெரியாரை பேசணும்னா துணிச்சல் வேணும். தந்தை பெரியாரை பேசணும்னா தைரியம் வேணும். கருப்பு சட்டை போடுவதற்கும் கருப்பும் சிவமும் கலந்த கொடியை தூக்குவதற்கு ஒரு தைரியம் வேணும். இங்கே எக்கச்சக்கமாக தன்னோட நோட்டு புத்தகத்துல வெறும் 5 கேள்வியை மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு கூட்டம் வருவாங்க. அதுல முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னங்க திராவிடர் திராவிடர்னு பேசுறீங்க, நாம எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள். பேராசிரியர் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார், தமிழர்கள் என்பவர்கள் மொழி பற்று உடையவர்கள். தமிழர்கள், பேராசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார், தமிழர்கள் என்றால் மொழிப்பற்று உடையவர்கள், திராவிடர்கள் என்றால் மொழிப்பற்றோடு கொஞ்சம் சுரணையும் உடையவர்கள் என்று சொன்னார். சுரணையுடைய தமிழர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள். இந்த நாட்டில் மன்னர்கள் ஆண்டாங்க, எத்தனையோ முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் ஆள வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆட்சி செய்தாங்க, கோயில் கோபுரங்கள் தோன்றியது. ஆனால் இந்த மண்ணுக்கு, இந்த மனிதர்களுக்கு கல்வியை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். முதலாக ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் படித்தது திராவிடர் கழகத்தினுடைய ஆட்சியில். திராவிட இயக்கத்தினுடைய எங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் இனிமே நம்ம போய் கலவரம் பண்ணுவாங்க.
அந்த சங்கி கூட்டம் மேடையில ஏறி நான் என்ன சொல்றேன்னா உனக்கு ஒரு கருத்து இருக்குது, மாற்று கருத்து இருக்குதுன்னா நீயும் மேடை போட்டு பேசு. நாங்க மேடை போட்டு தானே கருத்தை பேசுறோம். இவனுக்கு பேசுறதுக்கு விஷயமே இருக்காது, சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ரகலை பண்றதும் ரவுடித்தனம் பண்றதும் கலவரம் பண்றது மட்டும்தான் அவனோட வேலை. அவன் சுரண்டையில பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் தோழர் அவரது கருத்தை முடக்குகின்ற விதமாக, அவர் பேச்சை முடக்கு விதமா மேல ஏறி மைக் ஆஃப் பண்றான். எவ்வளவு திமிருங்க. காவல்துறை 2 பேர் போட்டு இழுத்துட்டு போயிருக்கணும். ரவுடிகளை என்கவுண்டர் பண்றது முக்கியம் இல்லைங்க, அவங்கள விட மோசமானவங்க மதவெறியர்கள். இவனுங்களை நீங்க அடிச்சு தள்ளி உள்ள கொண்டு போய் ஜெயில போட்டு சிறையில தள்ளி இருக்கணும். ரவுடிங்க மேல என்னப்பா அந்த காக்கா தப்பு பாலாஜி மேல 5 கொலை வழக்கு, அர்ஜுன் சம்பத் மேல எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல அமைதியான நகரம், தொழில் நகரம், அனைவருக்கும் வாழ்வை தரக்கூடிய நகரத்தில் இந்து முஸ்லிம் கலவரம் என்ற கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கி 19 முஸ்லீம்களை படுகொலை செய்தவன் அர்ஜுன் சம்பத். அர்ஜுன் சம்பத் துடிக்க துடிக்க மருத்துவமனைக்கு வந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை மருத்துவமனை வாசலில் வைத்து எரித்துக் கொன்ற கொலையார கூட்டம். அது கொலையார கூட்டம். அந்த கூட்டம் மேடை ஏறி மைக் ஆஃப் பண்ண வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு இனிமேல் நினைக்க வேண்டாம். இப்ப நான் சொல்லிக் கொள்கின்றேன், இதே மாதத்தில் எந்த மேடையில நீ மைக் ஆஃப் பண்ணியோ அதே சுரண்டையில நாங்க கூட்டம் நடத்துறோம். முடிஞ்சா வந்து பார், வந்து பார்.